வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி முதலியார்பேட்டில் இருக்க ஃபேமஸ் கிராண்ட் கேஃபேல இருக்கும். இங்க பல கடை இருக்கு, ஆனா இங்க வந்து கிராண்ட் கேஃபே பயங்கரமான ஃபேமஸான கடை. ஸோ நம்ம ரெண்டாவது கடை பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அண்ணன் கிட்ட கேட்டேன், ஆனா அந்த கடை எடுக்கலாமா, டேஸ்ட் நல்லா இருக்கு, ரேட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தேன். அண்ணன் வந்து இந்த கடையில பா இன்னொரு கடை ஃபேமஸ் பா அப்படின்னாங்க. நம்ம நிறைய கடை பார்த்துருக்கோமே, எந்த கடை அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே இந்த கடையில் குடிச்சிருக்கேன். பட் ஆனால் அந்த பேர் வந்து மைண்ட்ல இல்லை. ஸோ ரேட்டு கம்மியா இருந்துச்சு. ஸோ அந்த கடையில வந்து அதனால இந்த கடை வந்து எனக்கு எப்படி சொல்லுது, எப்படி மிஸ் பண்ணான்னு தெரியல. ஸோ இந்த மூணு நாள் எடுக்கிறேன், ஒரு ரீசா எடுத்துருக்கேன், இந்த கடை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதான் இந்த கடை எடுப்பா அப்படின்னாங்க. ஸோ அதான் வந்திருந்தோம். ஸோ வாங்க நம்ம ஓனான்ட்ட பேசலாம். ஸோ வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எப்படி நான் ரேட் எல்லாம் வந்து கம்மியா கொடுத்துருக்கீங்க சொல்லுங்க. ரைட்டு வந்து நார்மலா ரைட்டு தான். மக்கள் எல்லாருக்கும் கஸ்டமர் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருக்கணும். நல்ல 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 பொருள் கொடுத்து ரைட்டு கம்மியாக வாங்கிட்டா தான் கஸ்டமர் நல்லா வரும். அதுதான் நம்ம மெயின்டைன்ஸ் பண்ணேன். அது வந்து அதனால தான் நம்ம கிட்ட பக்கத்தில் வந்துட்டு முருகன் பக்கம் கூட ஒரு நியூ ஷாப்பு ஒரு 3 நாள் தானே ஓப்பன் பண்ணேன். நீங்கள் பார்த்துருக்கேன் நினைக்குது, பார்த்தேன். நல்லா மக்களோட சாட்டிஸ்ஃபைடு தான் மொத்தம் எல்லாம். நீங்கள் இங்கே பார்த்துருக்கோம், கேட்டுருக்கோம். நீங்கள் எப்படி இருக்குது, நீங்கள் கூட சாப்பிட்ருக்கல? முன்னாடியே சாப்பிட்ருக்கேன். இப்போ சப்போஸ் நம்ம ஒரு பிராண்ட் ஐட்டம் இருக்குது, பிரெட் ஆம்லேட்டு, பொராட்டா ரோலு, இதெல்லாமே ஃபேமஸ் தான் இங்கே. அதுவும் சாண்ட்விச் எல்லாம் வந்து நார்மலாக ரைட்டு தான். 40 ரூபா 40 ரூபாய் கொடுக்குறீங்க, அது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதா? அதுதான் சொன்னல, நம்ம சந்தோஷம் என்ன தெரியுமா, மக்கள் சாப்பிட்டுட்டு இதுதான் அதெல்லாம் கட்டுப்படி ஆகும். கட்டுப்படி ஆகும் நம்ம பண்ண மாட்டேன். ஆக்சுவலா நீங்க காஃபி வந்து 5 ரூபாய் தரீங்க, நான் வந்து 20 ரூபாய் சாப்பிட்டு இப்போ வந்து அந்த உங்க கடைக்கு வந்து சாப்பிடும் போது எனக்கு 5 ரூபாய் நான் கெயின் பண்றேன், 5 ரூபாய் சேர்த்து வைக்கிறேன். அது வந்து இல்ல அப்படியே காபி நல்ல சூப்பர் காபி தானே, சூப்பரா இருக்கு. காபி சாப்பிடுறது சூப்பரா. அதுதான் நம்ம இப்ப நீங்க சொன்ன உங்க சந்தோஷம், அதுதான் மெயின். காபி டீ வந்து 10 ரூபா தான். அதுதான் அது நம்ம ஒரு பிராண்டு தான். அது நம்ம சென்னையில எல்லாம் கடை இருக்கு, கடையில கூட எல்லாமே அதே இதுதான் இங்க மெயின்டைன் பண்ண முடியும். வருது 10 ரூபா டீ, 10 ரூபா டீ. வெளில இருக்க கஸ்டமர், அதாவது வெளியூர் கஸ்டமர் நமக்கு வாண்டிக்கு வருவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து இங்க இருக்க கஸ்டமர் சில பேர் வராம இருப்பாங்க, அதாவது கடை தெரியாம எல்லாம் இருக்கும் இல்லையா, உள்ளார இருப்பாங்க. எனக்கு பாண்டியில பாத்தீங்கன்னா 7 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாரும் உங்க கடைக்கு வருவாங்கன்னா இல்ல, ஏன்னா அதுல ஒரு 50% 70% தான் வருவாங்க, மீதி 30% பேர் இருப்பாங்களே, அந்த அவங்கள வர வைக்கணும். அதுக்கு அவங்க ஏன் வரலாம், எதுக்காக வரணும், அதை மட்டும் சொல்லிருங்க. அவரு வந்து நம்ம கடையில வந்து ஒரு வாட்டி வந்தவர் மறுபடியும் கண்டிப்பா வந்துடும். என்ன தெரியுமா, நம்ம கொடுக்குற பொருள் அந்த மாதிரி தரமான பொருள் தான். அதுவும் ரைட்டு கம்மி, தரமான பொருள். இப்போ நம்ம நம்பி வந்து இந்த சாப்பிட்டா, இப்போ இது நீங்களே ஒருத்தர்கிட்ட சொல்லிடும், நீங்க சொல்லிட்டு அவர் வந்துட்டா அவர் நல்ல மனசு திருப்தியில போயிடும். திருப்தியா போயிடும். என்ன தெரியுமா, அந்த மாதிரி தரமான பொருள் தான் நம்மளுக்கு. வந்துட்டு பிரெட் ஆம்லேட்டு, சாண்ட்விச், பர்கர், பிரெஞ்சு ஃப்ரைஸ், சிக்கன் நக்கட்ஸ் எல்லாமே ஏகப்பட்ட பொருள். அதுவும் கம்மி ரேட்டில் தான். அந்த பர்கர் வந்து 80 ரூபா தான், அந்த மாதிரி தான் கொடுக்கும். அதே மாதிரி நம்ம சிக்கன் பொராட்டா ரோல், அது ஃபேமஸான ஒரு பொருள் தான். நல்லா சாப்பிட்டா ஒருத்தருக்கு திருப்தியாக ஒரு ஃபுல்லாயிடும். அப்புறம் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், ஏன்னா வந்து நல்லா தரீங்க, ரேட்டு கம்மியா தரீங்க. இது வந்து உங்க பிரான்ச் வந்து இன்னும் நிறைய எல்லா ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் உங்க பிரான்ச் இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ரேட்டு குறைந்த விலையில எல்லாருக்குமே கிடைக்கணும், எல்லாரும் சாப்பிடணும்னு நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா நாங்க வந்து ரேட்டு கம்மியா கிடைக்கும் தான் நாங்களும் கஸ்டமரா நினைக்கிறோம். சீப் அண்ட் பெஸ்டா கிடைக்கும் தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, நாங்களும் எதிர்பார்க்கிறோம். நீங்க வந்து என்னோட ஊரு கல்லூர், அங்க கல்லூர்ல கண்டிப்பா ஒரு டவுன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு கண்டிப்பா கண்டிப்பா பண்ணலாம். நீங்க எப்போ இதே ரைட்ல, இதே குவான்டிட்டியில, இதே இதுல கடலூர் நெக்ஸ்ட் ஓப்பன் கடலூர் பண்ண ஆசைதான் இருக்கு. எல்லாம் கடவுளை நினைச்சுட்டா, மக்கள் சப்போர்ட்ல, கஸ்டமர் சப்போர்ட்ல கண்டிப்பா பண்ணிடுவோம். ரொம்ப, அதாவது உங்க பிஸியான டைம்லயும் எனக்கு எங்க சேனலுக்கு நேரம் ஒதுக்கி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்களை பற்றி சொன்னதுக்கும் தேங்க்ஸ். அண்ட் இப்போ வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணணும், பார்த்துருக்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஸோ வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே வாங்க. ஸோ பாண்டி வர்றவங்க, பாண்டி வந்து சும்மா வந்துட்டு போறவங்க, ரிலேட்டிவ்க்கு வந்துட்டு போறவங்க, சும்மா அந்த பிக்னிக் வந்துட்டு போறவங்க, வெக்கேஷனுக்கு வந்துட்டு போறவங்க, அது இல்லாம பாண்டிச்சேரி மக்களே நிறைய பேர் வந்து வராம இருப்பீங்க, நம்ம கடைக்கு வாங்க, வந்து ஒரு டைம் பாருங்க. ஸோ காஃபிலாம் வந்து 5 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க, பர்கர் வந்து 80 ரூபா. ஸோ வந்து நான் ரொம்ப வீழ்ந்து பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா காஃபி 5 ரூபாய்,
அண்ட் ஆல்சோ வந்து சாண்ட்விச் வந்து 40 ரூபா தான். அந்த 40 ரூபா சாண்ட்விச் பாத்தீங்கன்னா நம்மள எல்லா கடையிலுமே வந்து அந்த 2 இது வச்சு தருவாங்க, 2 பண்ணு வச்சு தான் தருவாங்க, 2 பிரெட் தான் வைப்பாங்க. ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா 3 பிரெட் வச்சு நல்லா வந்து ஸ்டஃப் பண்ணி அந்த சிக்கன் ஆகட்டும், ஸோ அந்த எப்படி சொல்றது, அந்த மற்ற வெஜ்ஜில் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெஜிடபிள் போடுறதாகட்டும், அந்த லீஃப்லாம் போடுவாங்க, லெட் லீவ்ஸ்னு சொல்லுவாங்க போடுவாங்க, அதெல்லாம் இவங்க போடுறாங்க. ஸோ நல்லா இருக்கு. ரேட்டு குவாலிட்டி பக்காவா இருக்கு. ரேட்டு வந்து அஃபோர்டபுள்னு சொல்லலாம், கம்மின்னு சொல்லலாம், ஆனால் அஃபோர்டபுள் தான் சொல்லணும். ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கடைக்கு வாங்க. ஸோ நம்ம கடை எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி முதலியார்பேட் போலீஸ் ஸ்டேஷன்ல ரைட்ல பாத்தீங்கன்னா கிராண்ட் கேஃபன் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம கடைக்கு ஒரு தாட்டி வந்து பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். ஸோ நம்ம கடைக்கு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, ரேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்யூ. ரொம்ப தேங்க்யூ.